ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட மாதிரியே ஒரு நியூ மேன்வாவை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சேனல்லயும் இந்த மேன்வாவை தமிழ்ல போடல. சோ இந்த மேன்வாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ண போறோம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு டெசர்ட் மாதிரியான இடத்துல மிலிட்ரி சோல்ஜர்ஸ் உடைய வெஹிக்கல்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு 6 பர்சன் இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்த பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு டெசிக்னேட்டட் ஏரியாவை அசைன் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு இடத்தை தாண்டி நீங்க வெளியில எங்கேயும் போக கூடாது. இதே நேரத்துல அந்த பிரிசனர்ஸ்க்கு கோவம் வர மாதிரியான வார்த்தைகளையோ இல்ல செயல்களையோ செய்யாம இருக்கிறது தான் நல்லது. லாஸ்டா ஒரு விஷயம், எப்பவுமே எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு லேடி வந்துட்டு, என்னுடைய பேரு லாலா, நான் சயின்ஸை டீச் பண்றதுக்காக வந்த டீச்சர். பதிலுக்கு நம்ம ஹீரோ கேங் வந்துட்டு, நானும் சயின்ஸ் டீச்சர் தான் அப்படிங்கிறப்போ இதை கேட்ட லாலாவும், வாவ் ரியலி, என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா அப்படிங்கிறப்போ எதிர்க்க இருந்த இன்னொரு டீச்சரும், என்னுடைய சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ பாப்புலர் இல்ல, நான் எத்திக்ஸ பத்தி டீச் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை கேட்ட பக்கத்துல இருந்தவரும், மேபி அது பிரிசனர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், இல்லைன்னா நம்மள எதுக்கு இங்க கூப்பிட போறாங்க, பை த வே நான் வந்துட்டு மியூசிக் டீச்சர். இதை கேட்டு பக்கத்துல இருந்தவரும், நான் ஆர்ட்ஸ் டீச்சர்னு சொல்ல அவருக்கு எதிர்க்க இருந்த இன்னொரு லேடியும், நான் மேக்ஸ் டீச்சர்னு சொல்றாங்க. இதை கேட்ட லாலாவும், உங்க எல்லாரையுமே சந்திச்சதுல மகிழ்ச்சி, இப்பதான் என்னால நிம்மதியா மூச்சே விட முடியுது. இந்த இடத்துக்கு வர வரைக்கும் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல. பதிலுக்கு அந்த எத்திக்ஸ் டீச்சரும், எல்லாருமே அப்போ பயத்துல இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வருவோம்னு யாருமே இமேஜினேஷன் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே ஹெல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரிசன் இதுதான். எல்லாருமே இத ஃபாக்லேண்ட்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட அந்த சயின்ஸ் டீச்சரும், எங்களை ரொம்ப பயமுறுத்தாதீங்க, இது ஒரு இன்டர்நேஷனல் பிரிசன், அப்படி என்ன நடக்க போகுதுன்னு கேட்க, என்னது இன்டர்நேஷனல் பிரிசனா, அதுதான் எனக்கு இன்னும் சந்தேகத்தை உருவாக்குது. இந்த ஃபாக்லேண்ட் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஆஃப் த டெசர்ட்ல ஒரு மேசிவான எரிக்கல் கிராஷ் ஆச்சு. 5 இயர்ஸ் பிஃபோர் தான் வேர்ல்டு ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த கிராஷ் ஆன இடத்துக்கு மேல இந்த பிரிசனை கட்டினாங்க. இதை கேட்ட அந்த ஆர்ட்ஸ் டீச்சரும், எனக்கு இதை பத்தி தெரியும், இன்டர்நெட்ல இந்த இடத்த பத்தி நிறைய கதைகள் இருக்கு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இடத்துல ஏலியனை பிரிசனரா வச்சிருக்காங்க. பதிலுக்கு எல்லாரும், நாங்களும் அதை கேள்விப்பட்டோம்னு சொல்ல, இப்ப கூட ரீசெண்டா ஒரு சேட்டலைட் போட்டோ வைரல் ஆச்சு, அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான லைஃப் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸ்பர்ட் என்கிட்ட சொன்னாரு, இந்த ஃபாக்லேண்ட் நரகத்துடைய வாயில ஓபன் பண்ணிடுச்சுன்னு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மான்ஸ்டருக்கு தான் டீச் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ இதை கேட்டு நம்ம ஹீரோவும், படிச்ச நீங்க இது எல்லாத்தையுமே நம்புவீங்களா? எல்லா இடத்துலயுமே மக்கள் வாழதான் செய்யறாங்க, ஈவன் தோ அவங்க பிரிசனரா இருந்தாலுமே அவங்களுக்கும் லேர்ன் பண்ற ரைட்ஸ் இருக்கு. பதிலுக்கு அந்த எத்திக் டீச்சரும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபால்ஸா இருந்தா கூட நம்ம போறது ஒரு இன்டர்நேஷனல் பிரிசன், அந்த இடத்துக்குள்ள வேர்ல்டு கிளாஸ் கிரிமினல்ஸ நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இல்ல, அதை சொல்லி கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம், என்னோட கருத்து அது மட்டும்தான். இதே நேரத்துல அங்க இருந்த மத்த சோல்ஜர்ஸும், இன்னும் 5 மினிட்ஸ்ல ஃபாக்லேண்ட ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபாக்லேண்டுக்குள்ள போறதுக்கான ஃபர்ஸ்ட் கேட் ஓபன் ஆகுது. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, இங்க இருக்க கைதிகளுக்கு எஜுகேஷனை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறப்போ, இதே நேரத்துல அந்த வெஹிக்கலும் ஃபர்ஸ்ட் கேட்டை தாண்டி உள்ள போயிட்டு இருக்கும் போது செக் போஸ்ட்ல இருந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு, இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்ல. இதை கேட்ட மத்தவங்களும், என்னது போட்டோகிராஃபியா, எல்லா இடத்துலயுமே ஃபாகால கவர் ஆகிருக்கும் போது எங்களால மட்டும் எப்படி போட்டோ எடுக்க முடியும்னு பேசிட்டு வர, ஆக்சுவலா இந்த இடத்துல எங்க பார்த்தாலும் நமக்கு விசிபிலிட்டியே இல்ல, இதனாலதான் இந்த இடத்துக்கு ஃபாக்லேண்ட்னு பேர் வந்துச்சோ அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, டீச்சர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேட்டை ரீச் பண்ணிட்டாங்க, அடுத்ததா செகண்ட் கேட்டை நோக்கி போக போறாங்கன்னு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு வந்த சோல்ஜரும் உங்களுடைய பிலாங்கிங்ஸ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே நீங்க கிளாஸ் ரூம் போறதுக்கு வழி காட்டுவாங்க. நீங்க இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கணும்னா நான் உங்களுக்கு சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, என்ன நம்மள பயமுறுத்த பாக்குறாங்களா அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல டீச்சரை ஸ்பிளிட் பண்ணி இவங்களுக்குன்னு அசைன் பண்ணப்பட்ட அந்த கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலேயே நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இதுவும் எங்களை மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அசைன் பண்ணிருக்க அந்த கிளாஸ் ரூமை நோக்கி போக, ஐசோலேட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கும் அந்த கிளாஸ் ரூமுக்கும் நடுவுல ஒரு திக்கான கிளாஸ் இருக்கு. இத பார்த்த ஹீரோவும், இந்த மாதிரி தான் நான் டீச் பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல. இதே நேரத்துல கதவை திறந்துட்டு வந்த சோல்ஜரும், மிஸ்டர் கேங், பிரிசனர்ஸ் கிளாஸ் ரூமுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அதுக்கப்புறம் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும்
இந்த இடத்த விட்டு வெளியில போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிளாஸ் ரூம்கான டோர் ஓபன் ஆக அதுக்குள்ள இருந்து வர எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. இத பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிட்டு இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தானா, அது கூட பரவாயில்ல, அங்க இருக்க அந்த 2 பர்சன் அவங்களுக்கு எப்படி நான் டீச் பண்றது? அப்பதான் அந்த எத்திக் டீச்சர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம மான்ஸ்டர்ஸ்க்கு தான் டீச் பண்ண போறோம். உடனே ஹீரோ வந்துட்டு இல்ல, அது சுத்த முட்டாள்தனம், நிதானமா இரு கேங் அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருமே மனுஷங்க தான், அவங்களுக்கு எஜுகேஷனை சொல்லி கொடுக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் டு மீட் யூ ஆல், என்னுடைய பேரு கேங், நான் தான் உங்களுடைய சயின்ஸ் டீச்சர். இந்த உலகத்துல நிறைய கிளாஸஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் மியூசிக்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஃபன்னா இருக்கும். ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே பாப்புலர். அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ராக்கெட்டை பில்ட் பண்ணி அதன் மூலியமா தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. இதை கேட்டு அங்க இருந்த ஒரு சில மான்ஸ்டர்ஸும் சிரிக்குதுங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் புழுக்கமா தான் இருக்கு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், ராக்கெட்டை பத்தி பேசினது போதும், இன்னைக்கு ஒரு ஈஸியான டாபிக்கை பத்தி பார்க்கலாம். சோ இன்னைக்கான டாபிக் இயற்கையோட எப்படி நெருங்கி வாழ்றது. நீங்க எல்லாருமே உங்களுக்கு எதிர்க்க இருக்க டெஸ்க்ல என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? அது வந்துட்டு வளரக்கூடிய ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்துட்டு ஆக்சுவலா எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய லெசன் தான் இது. இவங்க எல்லாரும் வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கப்ல கொஞ்சோண்டு தண்ணி அப்புறம் கொஞ்சம் கவனம், இது போதும் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை க்ரோ பண்றதுக்கு. இதன் மூலியமா இங்க இருக்கிறவங்க வாழ்க்கையுடைய மதிப்பை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஃபாக்லேண்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க கைதிகள் எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு வெளியில கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க இருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி தான் நீங்களும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் வளரக்கூடிய திறன் அதுகிட்ட இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்படி வளர்க்கலாங்கிறத பார்க்க போறோம். இதை கேட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி மண்டைய வச்சிட்டு இருக்க ஒருத்தனும் கோவத்தோட என்ன பார்த்தா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்ற அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல, உங்ககிட்ட இன்ஃபினிட்டி அளவுக்கு க்ரோ பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இதே நேரத்துல அங்க இருக்க எல்லாருமே ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது சாப்பிடறதுக்காக இல்ல, எதுக்காக இவங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருந்த ஒருத்தனும் இந்த மாதிரியான முட்டாள்தனமான பேச்சை நிறுத்திட்டு ஃபாக் எப்படி உருவாக்கணும்னு சொல்ல. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது ஃபாகா, ஒருவேளை இந்த இடம் முழுக்க ஃபாகால கவர் ஆயிருக்கிறதுனால நீ ரொம்ப கியூரியஸா இருக்க, அது எப்படி உருவாயிருக்கும்னு கரெக்டான்னு கேட்க. இதை கேட்ட அவனும் கோவத்துல நீ சயின்டிஸ்ட் தானே, உனக்கு ஃபாக்னா என்னன்னு தெரியாதா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் சயின்டிஸ்ட் இல்ல, ஒரு டீச்சர், நான் சொன்ன அந்த ஜோக்குக்கு கவுண்டர் ஜோக் அடிக்கிறியான்னு கேட்க. அடுத்த நிமிஷமே அந்த ஸ்ட்ராங்கான கண்ணாடிய வேகமா வந்து தலைய வச்சு இடிக்க, அடுத்த நிமிஷமே அதுல கிராக் விட ஆரம்பிக்குது. என்ன பார்த்தா ஜோக் பண்ற மாதிரி தெரியுதான்னு வில்லத்தனமா கேட்க. இதை பார்த்து ஷாக் ஆன நம்ம ஹீரோவும் ஹலோ கண்ட்ரோல் ரூம், இங்க இருக்க பிரிசனர் கிளாஸ பிரேக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான்னு சொல்ல. அடுத்த நிமிஷமே அந்த கிளாஸ் ரூமை உடைச்சு தள்ளிட்டு கோடு ஒமேகான்னு சொல்லிட்டு ஒரு டீம் உள்ள வருது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கெட் டவுன் சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த புல்லட் அந்த கிளாஸ தாண்டிட்டு நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கி வர. இதை பார்த்து பயந்த நம்ம ஹீரோவும் கதவை தட்டிக்கிட்டே என்ன நடக்குதுங்க, உடனடியா எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்ல. இங்க இருக்க எல்லாரையும் வேனிஷ் பண்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்ல. இதை கேட்டு அவனும் என்னது, இங்க இருக்க எல்லாரையும் கொல்ல போறீங்களா? எப்படி இருந்தாலும் சரி, இங்க இருக்க சில பேரால அவங்க முன்னாடி என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ சொன்ன அந்த கண்ணே இல்லாத அந்த பிரிசனர் எதிர்க்க வந்த சோல்ஜருடைய தலையை பிடிச்சு தூக்கி வெறும் கையாலேயே அவனை நசுக்கி கொன்னுடுறான். இதே நேரத்துல அங்க இருக்க மத்த மான்ஸ்டர்ஸும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ வேட்டையாடுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் மயக்கம் வர அவனுக்கு எதிர்க்க பேச கவர் பண்ணிருக்க ஒரு மான்ஸ்டர் மட்டும் யாரையும் அட்டாக் பண்ணாம நம்ம ஹீரோவை மட்டும் பார்த்துட்டு இருக்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் மயங்கிட இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ கண்மொழிக்க அவனுக்கு எதிர்க்க பிரிசனர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துல இருக்கு. நீ யாருன்னு கேட்டுட்டு அந்த இடத்த சுத்தி பாக்குறான். இது என்ன இடம்னு கேட்க பதிலுக்கு அவனும் என்னுடைய ஹவுஸ்ன்னு சொல்றான். என்ன உன்னுடைய ஹவுஸா? நீ யாருன்னு கேட்டுட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை வச்சு இவன் ஒரு பிரிசனருங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். என்னதான் நடந்துச்சு இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துல ஒரு கலவரம் நடந்து
நடந்துச்சு. அங்க வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் சுட்டு தள்ளினாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் கொன்னுடுச்சு. உடனே அங்க இருந்த நம்ம ஹீரோவும், எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப நம்ம இருக்கிறது பிரிசன் கொள்ளையா, ஐ மீன் ஃபாக்லேண்ட் கொள்ளையான்னு கேட்க, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாத, நீ தான் இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன்னு. பதிலுக்கு அவனும் ஆமான்னு தலையாசைக்க, இத பார்த்த ஹீரோவும் எதுக்குன்னு கேட்க, அவன் கையில இருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை காட்டிட்டு, இதை எப்படி க்ரோ பண்ணுன்னு சொல்லுங்க ப்ளீஸ், டீச் பண்ணுங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடான ஸ்வீட் பொட்டேட்டோக்காக என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தியான்னு கேட்க, இப்ப நான் பிரிசனர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கேன், இது ரொம்பவே டேஞ்சரஸ். அந்த எத்திக் டீச்சர் சொன்னது கரெக்ட் தான், இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, மான்ஸ்டர்ஸ். அதுங்க கண்ணுக்கு தென்பட்ட எல்லாத்தையுமே கொன்னுடுச்சுங்க. எப்படியுமே இந்த இடத்துல நானும் சாகதான் போறேன். ஒரு நிமிஷம், அந்த பிரிசனர் கையில என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்? உன்னுடைய ரைட் ஹேண்ட்ல என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்னு கேட்க, ஒருவேளை அது கன்னா இருக்குமோ இல்லனா நைஃபா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை அட்டாக் பண்ணிட, எப்படியோ ஒரு வழியா இவனை அடக்கிட்டேன். அந்த மான்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னதான் இவன் கிளாஸ்ல இருந்தாலுமே மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் வித்தியாசமா தெரியல. நான் மட்டும் அமைதியா இருந்தா இந்த சுச்சுவேஷனை என்னால சமாளிக்க முடியும். இப்போதைக்கு அவனுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்க ஆயுதத்தை எடுத்தா மட்டும் போதும். அப்படி செக் பண்ணும்போது தான் நோட் பண்றான் அவனுக்கு ரைட் ஹேண்டே இல்லைன்னு. உடனே அவனுடைய கைய அங்க இருக்க இரும்பு கம்பியில கட்டி போட்டுட்டு, வயலன்ஸ கையில எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், உன்னுடைய முட்டாள்தனத்தினால்தான் இப்படிப்பட்ட ஆபத்தான இடத்துல நான் மாட்டிட்டு இருக்கேன். ஒரு பிரிசனுக்குள்ள எனக்கு கடத்தி வச்சிருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்படி க்ரோ பண்ணணும்னு தெரியணும். ஆனா சாரி, என்னால முட்டாள்களுக்கு அதை சொல்லி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அந்த கதவை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த காட் பண்றவங்க எப்போ வருவாங்க, ஏன்னா அவங்க கிட்ட சொல்லி டோரை லாக் பண்ணோம்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மிலிட்டரி சோல்ஜர்ஸ் என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்கேஸ் நான் ஒரு சோல்ஜர்ஸையோ இல்லனா போலீஸையோ பாத்துட்டேன்னா அவங்க மூலியமா ஈஸியா இந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த விண்டோ வழியா பார்த்தா அந்த இடம் முழுக்க ஃபாகால கவர் ஆயிருக்கு. என்னால எதையுமே பார்க்க முடியல. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். யதார்த்தமா அந்த டோருடைய லாக்ல கைப்பட அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இத பார்த்த அவனும் எதுக்காக ஒரு கைதியோட டோர் ஓபன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த பிரிசனுக்கு முடிவு இருக்க மாதிரியே தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு, இது ஒரு பிரிசனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, உடனே அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த பிரிசனரும் இவனுடைய வாயை க்ளோஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் அமைதியா இரு, நீ ரொம்பவே சத்தம் போடுற, உன்னால இந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியாது, ஒழுங்கா வாயை மூடிட்டு இங்க வாழ பழகிக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவனும், இந்த மாதிரி ஒரு டிராஷ்ல என்ன வாழ சொல்றியா, உனக்கு என்ன பைத்தியமா, நான் ஒரு சிட்டிசன், இந்த இடத்த சேர்ந்தவன் இல்ல, உன்ன மாதிரி குப்பையில இருந்து நான் வரல அப்படிங்கிறப்போ அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி ஹைட் அண்ட் வெயிட்டா ஒருத்தன் வரான். உடனே ஹீரோ வந்துட்டு, நான் உங்களை ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த பிரிசனரை பார்க்க, பதிலுக்கு அவனும் அந்த ஹைட்டா இருக்கிறவனை பார்த்துட்டு என்னடா லுக் விடுறான்னு கேட்க, அடுத்த நிமிஷமே அந்த ஹைட் அண்ட் வெயிட்டான பர்சன் நம்ம ஹீரோவோட ஃபேஸ்லயே ஒண்ணு வைக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலயே பிளாட் ஆயிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ ஃபேஸ்ல அடி வாங்கிட்டு அந்த பிரிசனுக்குள்ள விழுந்து கிடக்குறான். அப்ப பக்கத்துல இருந்த அந்த பிரிசனரும், நான் அப்பவே சொன்னேன் சத்தம் போடாதான்னு, நீ தான் கேட்கல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும், யூ இடியட் அப்படின்னு சொல்ல, அது என்னுடைய ஃபால்ட் இல்ல, உன்னுடைய ஃபால்ட். உடனே ஹீரோ வந்துட்டு, இப்ப பாரு என்னுடைய கிளாத்தும் போயிடுச்சு, எதுக்கு இந்த மாதிரியான ஸ்டூபிடான திங்க பண்ணிட்டு என்ன ட்ரபிள்ல மாட்டி விட்டுற, உனக்கு மூலங்கிறதே இல்லையா, அவன் பார்க்கவே அரக்க மாதிரி இருக்கான், அவன் கூட போயிட்டு சண்டை போட போறேன், இத்தனைக்கும் உங்ககிட்ட ஒரு கைதான் இருக்கு. பதிலுக்கு அவனும் அவன் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இதை போட்டுக்கோன்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உண்மையாதான் சொல்றியான்னு கேட்டுட்டு குளிர் தாங்க முடியாம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறான். இதுக்கப்புறத்துல இருந்து இந்த இடத்துல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறதுனால ரெஸ்கியூ டீமுக்கு என்ன ரெகனைஸ் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்ட அந்த பிரிசனரும், உன்னை தேடி எந்த ஒரு ரெஸ்கியூ டீமும் இங்க வர போறது இல்ல, ஏன்னா எல்லா காட்ஸுமே அந்த இடத்துலயே இறந்துட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நீயுமே பிரிசனர் மாதிரி காட்டிக்கிறது நல்லது, சரி வா சாப்பிட போலான்னு கூப்பிட, பதிலுக்கு ஹீரோவும் என்னது ஃபுட்டா அப்படிங்கிறப்போ, ஆமா இதுதான் எல்லாருக்கும் மீல் டைம். இதை கேட்ட ஹீரோவும், அப்படின்னா அந்த இடத்துல கார்டு இருப்பாங்க, என்னால அவங்கள மீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதே நேரத்துல அந்த அரக்கம் மாதிரி இருந்தவன் நம்ம ஹீரோவுடைய கோட்டை போட்டு பார்த்துட்டு, இது எனக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகுது, இதுக்கப்புறத்துல இருந்து இது என்னுடையது, அவன் போட்டிருந்த அந்த கிளாஸஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு, அதையுமே நான் எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறப்போ இவன் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, உனக்கு இந்த ட்ரெஸ் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்க, பதிலுக்கு அவனும், பாஸ் நீங்களா, தோஃபு வில்லேஜ்ல ஒரு அறிவாளிய பார்த்தேன், அவன் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தான், எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா தான் அந்த இடத்துக்கு மூவ் ஆயிருப்பான் போல. பதிலுக்கு அந்த பாஸும்,
டோஃபு வில்லேஜா? அப்போ அந்த இடத்துல தான் அவன் இருக்கான் போல. பதிலுக்கு இவனும் அந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்த பர்சனுடைய ட்ரெஸ் தான் பாஸ் இது, எனக்கு நல்லா இருக்குல்ல பாஸ் அப்படிங்கிறப்போ உடனே அந்த பாஸ் வந்துட்டு அவன் கையில இருக்க டேகரை இவன் தலையில இறக்கி அங்கேயே கொண்டுட்றான். ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் டீச்சர்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன்.